பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம கோமதி, அரசி, ராஜன்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அம்மாச்சி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சக்திவேலு, முத்துவேலு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அம்மாச்சி இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு ஆத்தா, ஏன் இப்படி அழுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேட்கவும், எதிர்த்த வீட்டில் இருக்கிற கோமதி, ராஜி, அரசின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாடா, நான் நடக்கணும்னு நினச்சது எல்லாமே சீக்கிரமாக நடந்துட்டுருக்கே, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்காத சக்திவேல், உன்னை பார்க்கவே அவ்வளோ கோவமாக இருக்குது, உன்னவா நான் என் வயிற்றில் பெத்தன்றதுக்காக நான் ரொம்பவே அசிங்கமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாத்தா, வாய் கொஞ்சம் நிறையவே போயிட்டுருக்கு, என்ன ஓடி போன மகளுக்காகவும் பேத்திக்காகவும் இப்படி உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் பையனை தூக்கி ஸ்டேஷனில் வச்சும்போது அவன் கொசுக்கடியிலையும் சரியாக சாப்பிடாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தான். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கடவுளாக பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை குடும்பத்தோட அந்த பரதேசி பாண்டியன் வந்து ஜெயிலில் அனுபவிச்சிட்ருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியும், இந்த குடும்பம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகும்னு நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.